Welcome back to our channel. First of all, thank you to support me. Today, we are going to see about Jayalalitha. She was a film actress, good dancer and political leader also. Let's go to see the speech of Jayalalitha. I'm not kidding. I'm looking at you and talking. You can check it in the camera. I'm looking at you. I won't speak it. I'm not reading. I'm not reading. I'm looking at you straight in the eye. I look everyone straight in the eye. Do you have notes before you? Shall I say you're reading? I have questions in front of me. All right, I have notes in front of me. Nothing forbids me from having notes. I'm looking you straight in the eye and you're reading from your I'm notes. reading a quotation so that I don't get it inaccurate. I'm a self-made woman. Politics has for long been a male bastion. Nothing was handed to me on a golden platter. I'm a perfectly rational, sensible, sober, very responsible leader. I cannot refrain from making a change simply because there will be carping criticism from persons in the media like you. If people believed all that the media have said about me, have written about me, I couldn't have won a single election. I wouldn't be sitting where I am now. இன்னைக்கு நம்ம பார்த்தது ஜெயலலிதா அவங்க இங்கிலீஷ் சேனலுக்கு ஸ்பீச் கொடுத்தது. அது 1 minute தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்குறோம். இதில் நிறைய சென்டென்ஸ் அவங்க பேசியிருக்கிறாங்க. If you want to speak like Jayalalitha, you must practice daily. That is only improving your spoken. I'm not reading. ஐம் நாட் ரீடிங் அப்படின்னா நான் படிக்கவில்லை அல்லது நான் வாசிக்கவில்லை அப்படிங்கிற அர்த்தம். ஐம் நாட் ரீடிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஐம் லுக்கிங் அட் யூ அண்ட் டாக்கிங். ஐம் லுக்கிங் அட் யூ அப்படின்னா நான் உன்னை பார்க்கிறேன். அண்ட் டாக்கிங்னா நான் உன்னுடன் பேசுகிறேன் அப்படிங்கிற அர்த்தம். இப்போ ரெண்டையும் சேர்த்து சொல்லும்போது ஐம் லுக்கிங் அட் யூ அண்ட் டாக்கிங், நான் உன்னை பார்த்து பேசுகிறேன். அடுத்த சென்டென்ஸ். யூ கேன் செக் இட் இன் தி கேமரா. யூ கேன் செக் இட் இன் தி கேமரா. நீங்கள் அதை கேமராவில் சரிபார்க்கலாம். நீங்கள் அதை கேமராவில் சரிபார்க்கலாம். செக் இட்னா தெரியும், சரிபார்க்கிறது. ஸோ நீங்கள் அதை கேமராவில் சரிபார்க்கலாம். அடுத்தது பாருங்கள். ஐம் லுக்கிங் அட் யூ. ஐம் லுக்கிங் அட் யூனா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஐம் லுக்கிங் அட் யூனா நான் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறேன். இதையே நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஐம் நாட் லுக்கிங் அட் யூ. ஐம் நாட் லுக்கிங் அட் யூ, நான் உன்னை பார்க்கவில்லை அப்படிங்கிற மீனிங்கில் எழுதலாம். அடுத்ததாக ஐம் ஸ்பீக்கிங். ஐம் ஸ்பீக்கிங்னா தெரியும், இது சிம்பிளான ஒரு சென்டென்ஸாக தான் இருக்குது. நான் பேசுகிறேன். ஐம் ஸ்பீக்கிங், நான் பேசுகிறேன் இல்லை பேசிக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. இதையே ஐம் நாட் ரீடிங். ஐம் நாட் ரீடிங்னா நான் படிக்கவில்லை இல்லை நான் வாசிக்கவில்லை. அப்போ நான் பேசுகிறேன், நான் வாசிக்கவில்லை. ஐம் ஸ்பீக்கிங், ஐம் நாட் ரீடிங் அப்படின்னு மீன் பண்ணுறது. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஐம் லுக்கிங் அட் யூ ஸ்ட்ரெயிட் இன் தி ஐ. உங்கள் கண்ணை நேருக்கு நேராக பார்க்கும்போது நம்ம இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். ஐம் லுக்கிங் அட் யூ ஸ்ட்ரெயிட் இன் தி ஐ. நான் உன்னை நேருக்கு நேராக பார்க்கிறேன். நான் உன்னை ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறது. ஒரு ஆளை நம்ம சொல்லும்போது யூ சொன்னோம், லுக்கிங் அட் யூ அப்படின்னு சொன்னோம். இப்போ எல்லாரையுமே அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஐ லுக் எவ்ரி ஒன். ஐ லுக் எவ்ரி ஒன் ஸ்ட்ரெயிட் இன் தி ஐ. நான் எல்லாருமே எப்படி தான் பார்ப்பேன், நேருக்கு நேராக தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த மாதிரி சொல்லலாம், எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லலாம். நான் எல்லோரையுமே நேருக்கு நேராக பார்க்கிறேன். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இது 2 சென்டென்ஸாக இருக்குது. யூ ஹாவ் நோட்ஸ் பிஃபோர் யூ. ஷல் ஐ சே யூ ஆர் ரீடிங். உங்கள் முன் குறிப்புகள் உள்ளன. யூ ஹாவ் நோட்ஸ் பிஃபோர் யூ அப்படின்னு சொல்லும்போது உங்கள் முன் குறிப்புகள் உள்ளன. நோட்ஸுங்கிறது குறிப்புகள். பிஃபோர் யூனா உங்களுக்கு முன்னாடி. ஷல் ஐ சே, நான் சொல்லவா அப்படின்னு சொல்கிறது. ஷல் ஐ சே யூ ஆர் ரீடிங், நீங்கள் படிக்கிறீங்கன்னு நான் சொல்லவா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷல் ஐ சே யூ ஆர் ரீடிங் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ ஹாவ் கொஸ்டின்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. ஐ ஹாவ் கொஸ்டின்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. எனக்கு முன்னாடி என்ன இருக்குது, கேள்விகள் உள்ளன. கொஸ்டின்னா தெரியும், கேள்விகள். முன்னாடி, எனக்கு முன்னாடி, எனக்கு முன்னால் கேள்விகள் உள்ளன. ஐ ஹாவ் கொஸ்டின்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. அடுத்தது பாருங்கள். ஆல் ரைட். ஐ ஹாவ் நோட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. ஐ ஹாவ் நோட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ அப்படின்னு சொல்லும்போது சரி, எனக்கு முன்னால் குறிப்புகள் உள்ளன. எனக்கு முன்னால் குறிப்புகள் உள்ளன. நத்திங் ஃபர்பிட்ஸ் மீ ஃப்ரம் ஹேவிங் நோட்ஸ். நத்திங் ஃபர்பிட்ஸ்னா தடை செய்கிறது. நத்திங் ஃபர்பிட்ஸ்னால் தடை செய்யவில்லைன்னு அர்த்தம். நத்திங் ஃபர்பிட்ஸ் மீ ஃப்ரம் ஹேவிங் நோட்ஸ்.
குறிப்புகள் வைத்திருப்பதை எதுவும் தடை செய்யவில்லை. குறிப்புகள் வைத்திருக்கிறதை எதையும் தடை செய்யலை. Nothing forbids me from having notes. Next, now I am looking you straight in the eyes and you are reading from your notes. இங்கே now I am looking you straight in the eyes. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போது நான் உங்கள் கண்களை நேராக பார்க்கிறேன். And you are reading from your notes. நீங்கள் உங்கள் குறிப்புகளில் இருந்து படிக்கிறீர்கள். குறிப்புகள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நீங்கள் உங்கள் குறிப்புகளில் இருந்து படிக்கிறீர்கள். Next, I am reading a quotations of yours, but I don't get it inaccurate. இங்கே I am reading a quotations of yours அப்படிங்கும்போது நான் உங்களின் மேற்கோளை படித்து கொண்டிருக்கிறேன். நான் உங்களின் மேற்கோளை, கொட்டேஷனுங்கிறது வந்து மேற்கோள், கொட்டேஷன்ஸுங்கிறது மேற்கோள்களை படித்து கொண்டு இருக்கிறேன். பட் ஆனால் ஐ டோன்ட் கெட் இட் இன்அக்யூரேட். இன்அக்யூரேட்டுங்கிறது வந்து தவறாக, அக்யூரேட்டுங்கிறது சரியாக, அதுக்கு ஆப்போசிட் இன்அக்யூரேட், தவறாக. ஆனால் அது தவறாக புரியவில்லை. நெக்ஸ்ட் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஐ எம் அ செல்ஃப் மேட் உமன். ஐ எம் அ செல்ஃப் மேட் உமன்னா அவங்க எதோட பின்னணியும் இல்லாமல் சொந்தமாக சுயமாக முன்னேறினவங்க. அதனால தான் ஐ எம் அ செல்ஃப் மேட் உமன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சுயமாக உருவாக்கப்பட்ட பெண். பாலிடிக்ஸ் ஹாவ் ஃபார் லாங் பீன் எ மேல் பாஸ்டன். பாஸ்டன்கிறது வந்து கோட்டை. அப்போ ஆண்களுடைய கோட்டை. மெயில் பாஸ்டன்கிறது வந்து ஆண்களின் கோட்டை. அதுதான் அரசியல் நீண்ட காலமாக ஆண்களின் கோட்டையாக இருக்கிறது. நெக்ஸ்ட், நத்திங் வாஸ் ஹேண்டட் டு மீ ஆன் எ கோல்டன் பிளாட்டர். கோல்டன் பிளாட்டர்னா தங்கத்தட்டில் வச்சு தாங்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. தங்கத்தட்டில் எதுவும் என்கிட்ட ஒப்படைக்கலை, யாருமே என்கிட்ட தங்கத்தட்டில் வச்சு என்னை ஒப்படைக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஆம் எ பர்ஃபெக்ட்லி ரேஷனல், சென்சிபிள், சோஃபர், வெரி ரெஸ்பான்சிபிள் லீடர். ரேஷனல்னா தெரியும், பகுத்தறிவு. சென்சிபிள்னா விவேகம். சோஃபர்னா நிதானம். ரெஸ்பான்சிபிள்னா பொறுப்பான தலைவர். அப்போது நான் ஒரு முழுமையான பகுத்தறிவு, விவேகம், நிதானம் மற்றும் பொறுப்பான தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ கான்ட் ரெஃப்ரைன் ஃப்ரம் மேக்கிங் எ சேஞ்ச் சிம்ப்ளி பிகாஸ் தேர் வில் பி கார்பிங் கிரிட்டிசிசம் ஃப்ரம் பர்சன் இன் த மீடியா லைக் யூ. ஐ கான்ட் ரெஃப்ரைன் ஃப்ரம் மேக்கிங் எ சேஞ்ச். ரெஃப்ரைன்கிறது வந்து தடுக்கிறது. என்னால் எதையும் தடுக்க முடியாது, மாற்றங்களை தடுக்க முடியாது. பிகாஸ் தேர் வில் பி கார்பிங் கிரிட்டிசிசம். கார்பிங் கிரிட்டிசிசம்னா காரசாரமான விமர்சனங்கள். அப்போது தேர் வில் பி கார்பிங் கிரிட்டிசிசம் ஃப்ரம் பர்சன் இன் த மீடியா லைக் யூ. அதாவது உங்களை போன்ற ஊடகங்கள் உள்ளவர்கள் காரசாரமான விமர்சனங்கள் வருது இல்லையா, அதனால் என்னுடைய மாற்றங்களை செய்யாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க. இஃப் பீப்புள் பிலீவ்ட் ஆல் தட் த மீடியா ஹாவ் said about me, have written about me. நீங்கள் சொல்கிறத, அதாவது ஊடகங்கள் சொல்கிறத மக்கள் நம்பியிருந்தால் நீங்கள் என்னை பற்றி எழுதியிருப்பீங்க. ஐ couldn't have won a single election. நான் ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெற்றிருக்க முடியாது. நான் ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெற்றிருக்க முடியாது. எ சிங்கிள் எலெக்ஷன். ஐ wouldn't be sitting where I am now. நான் இப்போது இருக்கும் இடத்தில் அமர்ந்திருக்க முடியாது. ஐ wouldn't be sitting. அமர்ந்திருக்க முடியாது. where I am now. இப்போது இருக்கும் இடத்தில். இதையெல்லாம் முழுசாக ஒன்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஐ எம் நாட் ரீடிங். ஐ எம் லுக்கிங் அட் யூ அண்ட் டாக்கிங். யூ கேன் செக் இட் இன் தி கேமரா. ஐ எம் லுக்கிங் அட் யூ. ஐ எம் ஸ்பீக்கிங். ஐ எம் நாட் ரீடிங். ஐ எம் லுக்கிங் அட் யூ ஸ்ட்ரெயிட் இன் தி ஐ. ஐ லுக் எவ்ரி ஒன் ஸ்ட்ரெயிட் இன் தி ஐ. யூ ஹாவ் நோட்ஸ் பிஃபோர் யூ. ஷால் ஐ சே யூ ஆர் ரீடிங்? ஐ ஹாவ் கொஸ்டின்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. ஆல் ரைட். I have notes in front of me. Nothing forbids me from having notes. Now I am looking you straight in the eye and you are reading from your notes. I am reading a quotations of yours, but I don't get it inaccurate. I am a self-made woman. Politics has for long been a male pastime. Nothing was handed to me on a golden platter. Perfectly rational, sensible, sober, very responsible leader. I can't refrain from making a change simply because there will be carping criticism from person in the media like you. If people believed all that the media have said about me, have written about me, I couldn't have won a single election. I wouldn't be sitting where I am now.